அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியத்தோடைய அத்தியாயம் 26 தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 26. ஜாம்பவான் கூறிய செய்திகள் அனுமனை மட்டுமல்ல, அங்குள்ள அவ்வளோ பேரையும் வியப்பில் ஆழ்த்தியது. பலருக்கு அனுமனின் அந்த பேராற்றல்கள் தெரிய வந்தபொழுது, இவ்வளோ ஆற்றல் கொண்ட இவனை பாலியை வென்றிருக்கலாமே என்றும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டனர். இந்த ஜாம்பவான் ஏன் இந்த ஞாபகமூட்டலை முன்பே செய்யவில்லை என்றும் வருத்தப்பட்டு கொண்டனர். ஆனால் அவற்றுக்கு பின்னால் அநேக சூட்சும முடிச்சுகள் இருப்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்களால் அறியவும் முடியாது. பாலியோடு அனுமன் மோதும் போதும் தன் சக்தியில் பாதியை இழப்பது நிகழும். இது வாலியை மேலும் பலமானவனாக்கிவிடும். இருவருக்குமான யுத்த வெற்றி தோல்வியின்றி தொடர முடியுமே என்று அதில் ஒரு முடிவு ஏற்பட்டிருக்காது. அனைத்திற்கு மேலாக பாலிக்கு ராமபாணத்தால் தான் உயிர் பிரிய வேண்டும் என்பது விதி. அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த விதி ஜாம்பவான் கண்களையும் கட்டிவிட்டது என்பது நிதர்சனம். எப்படியோ அனுமனின் வீரம் இப்பொழுது ஜாம்பவானால் வெளிப்பட்டும் விட்டது. அது ராமனையும் அனுமனை தனியே அழைத்து சென்று பேச வைத்தது. அனுமனை, உன் வரசக்திகளை ஜாம்பவான் மூலம் அறிந்து பெரிதும் மகிழ்ந்தேன். இத்தனை இருந்தும் நீ பணிவோடும் பண்போடும் இருப்பதை எண்ணியே நான் அதிக மகிழ்கிறேன் என்று ராமன் தொடங்கவும் அனுமனின் கண்கள் இரண்டும் குளமாகிவிட்டன. எதற்காக அழுகிறாய் அனுமனே? பிரபு, தாங்கள் என்னை எண்ணி மகிழ்ந்ததாக கூறினீர்களே, அது எண்ணியே என் உள்ள மகிழ்ந்தது. அதனால் என் கண்கள் குளமாகிவிட்டன. என் மகிழ்ச்சி உன்னை நெகிழ்விக்கிறதா? எனக்கு சொல்ல தெரியவில்லை பிரபு. தங்கள் அருகில் இருப்பதே எனக்கு பரமசுகமாக இருக்கிறது. சொர்க்கம் பற்றி நான் முனிவர்கள் வனத்திலே பேசும்பொழுது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையில் அது எப்படி என்று தெரியாது. ஆயினும் உங்கள் சமீபமே எனக்கு பேரானந்தம் தருவதால் சொர்க்கம் என்பதும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். நீ சொல்லின் செல்வன் என்பதை நான் நன்கறிவேன். அதை நீ நிரூபிக்கிறாய். பிரபு, நான் எத்தனை வலியவன் என்பதோ இனியவன் என்பதோ பெரிதே இல்லை. என் வரையில் தங்களின் துக்கத்துக்கு மருந்தாக திகழ்பவரே உண்மையில் வலியவர், இனியவர். நீயே என் மருந்து என்று என் உள்ளம் கூறினான். நான் பாக்கியசாலி. இதை தவிர நான் வேறு எதை கூற முடியும்? அனுமந்தா, நான் இப்பொழுது என் சுதர்மினி ஜானகி தொடர்பான சில சம்பவங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் பாக்கியவானுக்கெல்லாம் பாக்கியவான் பிரபு. நான் கூறப்போக்கும் சம்பவங்கள் உனக்கு உதவியாக இருக்கும். என் தர்ம பத்தினி குறித்து நான் நன்கு அறிவேன். அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் கொடுமையான அனுபவம் வேறு எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாது. உண்மைதான் பிரபு. இதனால தான் நானே அவள் எதிரில் பிரசன்னமானாலும் என்னையும் சந்தேகித்த பிறகே நம்பிக்கை கொள்ளும் நிலையில் இருப்பாள். நிச்சயமாக. எனவே அவளை நீ சந்திக்க நேரும் சமயத்தில் அவள் உன்னை என் தூதனாக உணரவும் உன்னை சந்தேகப்படாதிருக்கவும் நான் கூறப்போகும் சம்பவங்கள் உனக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். கூறுங்கள் பிரபு, நானும் கேட்க சித்தமாக இருக்கிறேன். முன்னதாய் இந்த கணையாழியை பெற்றுக்கொள். ராமன் ஒரு கணையாழியை எடுத்து அனுமனின் வலது உள்ளங்கையில் வைத்தான். இது என் திருமணத்தின் பொழுது என் பத்தினியின் தந்தையும் எனது மாமனாரும் ஆகிய ஜனக மகாராஜா அணிவித்த மோதிரம். இதை ஜானகி நன்கறிவாள். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுக்குள் எங்கள் திருமணத்தின் பொழுது நேரிட்ட அத்தனை சம்பவங்களும் நினைவுக்கு வரும். அவற்றை அசை போட்டு மகிழ்வாள் என்று ராமன் கூறும்பொழுதே ராமனின் விழியோரத்திலும் கண்ணீரின் சேர்க்கை. அதை தன் நீண்ட ஆட்காட்டி விரலால் அவன் துடைத்துவிட்டு கொண்ட விதமே அலாதியாக இருந்தது. பிரபு, கலங்காதீர்கள். இந்த கணையாழி இம்முறையும் தேவியாருக்குள் மகிழ்ச்சியான எண்ணங்களை ஏற்படுத்தி தரும். இது மட்டும் போதாது அனுமந்தா. ஜானகிக்கும் எனக்கும் மட்டுமேயான பிரத்யேகமான அநேக விஷயங்களை எனது இளவல் லட்சுமணன் கூட அறிந்திருக்க இடமில்லை. ராமன் அழுத்தமாய் லட்சுமணனை உத்தேசித்தும் அப்படி சொன்னபொழுது லட்சுமணன் அருகில் இல்லை. அண்ணலின் பரிமாற்றத்தில் அன்னி தொடர்பான விஷயங்களில் அந்தரங்கமானதும் இருக்கலாம். அதை தான் அருகிலிருந்து கேட்பது சரியல்ல. அனுமனை கூட ஒரு கடமையின் பொருட்டே அதை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி ஒரு கடமை அங்கே தனக்கில்லாத நிலையில் தான் அங்கிருப்பது தவறு என்பது போல் விலகி போய் குகை வாயிலில் ஒரு காவல் வீரனை போல் நின்றபடிதான் இருந்தான் லட்சுமணன். சுக்ரீவனும் ஏனைய வீரர்களும் கூட காத்து கொண்டிருந்தனர். உள்ளே ராமனின் பரிமாற்றங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. அனுமனே, ஜானகிக்கு பூவினும் மெல்லிய உள்ளம். அவளுக்கு பட்சிகள் என்றால் கொள்ளை பிரியும். அதிலும் பேச முடிந்த அஞ்சுகங்களையும் தோகை கொண்ட மயில்களையும் கண்டுவிட்டால் அவள் ஒரு சின்ன குழந்தையாகி விடுவாள். ஒரு நாள்
வர்ணசாலை தோட்டத்தில் சீதை மலர் கொண்டு மாலை தொடுத்து கொண்டு இருந்த பொழுது காகம் ஒன்று அவள் அருகே வந்து அமர்ந்தது. காகத்தை யாரும் பெரிதாக நேசிப்பதில்லை. அதன் நிறமும் எச்சிலிலிருந்து அமுதம் வரை எது கிடைத்தாலும் உண்டு வாழும் அதன் தன்மையும் தான் காரணமாக இருக்க வேண்டும். ஆனாலும் ஜானகி அந்த காகத்தையும் ஒரு அஞ்சுகம் போல் கருதி நேசித்தாள். அதுவும் அவள் தோளில் வந்து அமர்ந்து விளையாடத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் அதனின் விளையாட்டு எல்லை மீறத் தொடங்கிவிட்டது. அது என் ஜானகியின் மார்பினையே கொத்த முயன்றது. இதனால் பதைத்து போன ஜானகி அந்த காகத்தை விலக்க முனைந்தாள். ஆனால் அது விலகாமல் அவளை துரத்தியது. ஜானகியும் பிரபோ என்று என்னை தீனக்குரல் கொண்டு அழைக்கவும் நான் குரல் வந்த திசை நோக்கி ஓடினேன். என்னை கண்ட நொடி அந்த காகம் வானில் பறக்கத் தொடங்கிவிட்டது. ஜானகியின் தோளிலும் கழுத்திலும் அது தன் அழகு கொண்டு கொத்தியதால் உண்டான இரத்த காயங்கள். அந்த நொடியே என்னுள் ஏற்பட்ட வருத்தத்திற்கும் கோபத்திற்கும் ஒரு அளவில்லை. ஜானகியோடு விளையாடியது இந்த பூவுலகில் கர்மத்தால் ஜென்மம் எடுத்துவிட்ட ஒரு புலினத்து காக்கை அல்ல. அது ஏதோ ஒரு அரக்கனின் மாய வடிவம் என்பதை நான் யூகித்து விட்டேன். ஆரண்ய வாசத்தின் பொழுது எவ்வளவு சோதனைகள், அதில் அரக்கர்களால் ஏற்பட்ட இடர்பாடுகளும் அநேகம். எனவே இதுவும் ஒரு அரக்க செயல் என்று கருதிய நான் அப்பொழுதே அந்த அசுர காக்கையை குறிவைத்து ஒரு தர்ப புல்லை பறித்து மந்திரம் மோதி அஸ்திரமாக்கி வானில் இருந்தேன். அப்பொழுது என் கையில் எனது கோதண்டமும் இல்லை. பிறகே தெரிந்தது அந்த காக்கை அசுர வடிவம் ஒன்று என்பதும் அது இந்திரனின் மகனான ஜெயந்தன் என்பதும். இந்திரனின் காமாதி குரோதங்கள் அவன் பிள்ளையை மாட்டி வைத்ததன் விளைவு அவன் என் ஜானகியின் அழகில் மயங்கி காக்கை வடிவம் எடுத்து வந்துவிட்டான். பின் நான் எய்த தர்பாஸ்திரம் அவனது ஒரு கண்ணை குத்தி நாசம் செய்ததோடு அவனை என் காலிலும் சீதையின் காலிலுமே விழுந்து மன்னிப்பு கேட்கவும் வைத்தது. இந்த சம்பவத்தை பூவுலகில் எங்கள் இருவரை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். ஆனால் விண்ணுலகில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். இது ஒரு நெடிய சம்பவம் என்று ராமன் கூறி முடிக்க அனுமனிடம் ஒரு ஆனந்த பரவசம். அருமை, ஒரு தர்பை புள்ளை கூட அஸ்திரமாக்கிய தங்கள் வீரத்தை என்னன்னு சொல்வேன் என்று சிலித்து போனான். ஒரு காக்கைக்காக என் கோதண்ட அஸ்திரத்தில் ஒன்றை பயன்படுத்துவதை நான் விரும்பாததே காரணம். அனுமனை அடுத்து தர்பாஸ்திரம் ஒருவரை அழித்து ஆயுளை முடிக்கும் பொழுது அவர்களுக்கு முக்தியையும் சேர்த்து வழங்கிவிடும். ஒரு ஆரண்யவாசியான நான் பட்டத்து ராஜாவாக இருந்தாலும் பாதிக்கு பாதி துறவியுமாவேன். துறவிகள் கண்டிக்கலாம், தண்டித்தல் அவர்கள் தர்மமாகாது. இதையெல்லாம் உத்தேசித்தே புல்லை ஆயுதமாக்கினேன். பின் அந்த புல்லையும் மன்னித்து ஆனந்தமாக்கினேன். எப்பொழுதும் மேவப்பட்ட அஸ்திரங்கள் இலக்கை தாக்காது திரும்பக்கூடாது, அது இழுக்கு. அதனாலேயே அந்த தர்பாஸ்திரமும் ஜெயந்தனின் காமத்தை தூண்டுவதில் முக்கிய பங்காற்றிய கண்கள் இரண்டில் ஒன்றை தாக்கி குருடாக்கிவிட்டது. ராமன் விலக்கி முடிக்கவும் அதனுள் புதைந்து கிடக்கும் நுட்பங்கள் அனுமனுக்குள் மேலும் சிலிர்ப்பை ஏற்படுத்தின. அனுமந்தா, இந்த சம்பவத்தை நீ ஜானகியிடம் சொல். இதைவிட பிரத்யேகமான ஒரு சம்பவம் உண்டு. ஜானகிக்கு எனக்கு பணிவிடை புரிவது என்றால் மிகவும் விருப்பம். நான் உணவருந்த சாய்ந்திருக்கும் தருணங்களில் என் கால்களை தன் மென்மையான கரங்களால் அழகாக பிடித்து விடுவாள். அப்பொழுது ஒருமுறை அவள் தனது கல்வளையில் ஒன்றை கழட்டி வைத்துவிட்டு என் கால்களை பிடித்து விட்டாள். நானும் எதற்காக வளையல்களை கழட்டினாய் என்று கேட்டேன். அவளோ வேடிக்கையாகவும் அதே சமயம் சிந்திக்கும் விதமாயும் ஒரு பதிலை கூறினாள். அதை இப்பொழுது நினைத்தாலும் எனக்கு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. என்னும்பொழுது ராமனின் நீல நயனங்களில் திரும்பவும் ஈரம். அனுமனையும் அது தொற்றிக்கொண்டது. பரம்பொருளையும் மாயை கண்ணில் சிந்த செய்வதை என்ன என்பது. அதனால் தானே என்னவோ அவ்வேளையில் கிஷ்கிந்தையிலும் ஓவென்று பெருமழை வர்ஷிக்க தொடங்கியது. ராமனும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சீதை கூறிய கருத்தை கூறத் தொடங்கினான். ஆரண்யத்தில் நாங்கள் நடந்து சென்ற பொழுது என் காலடிப்பட்ட ஒரு கல் அகலிகை என்னும் அழுக்கிய பெண்ணாக மாறியது. அகலிகை ஒரு சாபத்தால் கல்லாகி கிடந்தாள். தர்மம் பிசகாதவர்களின் திருவடிகள் தீண்டப்படும் பொழுது அவளுக்கு சாப விமோசனம் என்றிருந்தது. அதன் காரணமாக தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று ஆரண்யம் மேகிய என் திருவடிகளுக்கும் விமோசனம் அளிக்கும் சக்தி ஏற்பட்டு அது அகலிகையை உயிர்ப்பித்து விட்டது. இதை அறிந்திருந்த ஜானகி தனது கல்வளையல்கள் என் காலில் படப்போய் அவற்றிலிருந்தும் அகலிகை போல் பலர் உயிர்த்தெழ நேர்ந்தால் என்னாவது என்று கருதியே வளையலை கழட்டி வைத்ததாக கூறினாள். இதை வேடிக்கையாகத்தான் கூறினாள். ஆனாலும் இதனுள் ஆழ்ந்த சிந்தனையும் துளி குறும்பும் இருப்பது என்னால் உணர முடிகிறதல்லவா? ராமன் கேட்க அனுமனின் சிரம் அதை வேகமாக ஆமோதித்து பரவசமும் கொண்டது. அனுமந்தா, பாவம் சீதை, ஒரு ராஜகுமாரியான அவளை நான் மணந்ததோ அயோத்திக்கு அழைத்து வந்ததோ பிழையில்லை. ஆரண்ய வாசத்திற்கு நான் தயாரான பொழுது அவளையும் உடன் அழைத்து வந்ததுதான் பிழையோ என்று எனக்கு சில நேரங்களில் தோன்றும். ஆரண்ய வாசம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே
அயோத்தியின் எல்லையை கடந்து ஆரண்யத்துக்குள் புகுந்துவிட்ட நிலையில் ஆரண்யம் எப்பொழுது வரும் என்று கேட்டாள். கானகம் என்றால் அது எப்படி இருக்கும் என்பது கூட தெரிந்திராத நிலையில் அவள் என்னை பார்த்து கேட்டபொழுது முதலில் எனக்கு சிரிப்பு வந்தாலும் கூடவே என் நெஞ்சில் ஒரு வலியும் ஏற்பட்டது. எத்தனை மென்மையானவள் என்னோடு வருகிறாள் என்றுதான் தோன்றியது. ஆனாலும் அவளது உள்ளத்தில் உறுதிக்கும் பஞ்சமில்லை. அதற்கு சான்றாகவும் அநேக சம்பவங்கள் உள்ளன. ஆனால் அவற்றையெல்லாம் கூற கால அவகாசம் இல்லை. இந்த சம்பவங்களை உனக்கு போதுமானவை என்று கருதுகிறேன் என்று ராமன் கூறி முடிக்கவும் அடுத்த கணமே ராமனின் மலரன்ன திருவடிகள் மேல் தன் சிரசின் நெற்றி பாகம் பதிய காலில் விழலானான் அனுமன். அப்படியே, அண்ணலே, இது போதும் எனக்கு. உங்களுக்கு தான் என்மேல் எத்தனை நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் திகழ நீங்களே ஆசிர்வதியுங்கள் என்றான். ராமன் அவனை தொட்டு எழுப்ப ராமன் தந்த கணையாழியை பத்திரப்படுத்தி கொண்டவனாய் வெளியில் வந்தான் அனுமன். சுக்ரீவனிடமும் தாரையிடமும் சொல்லிக்கொண்டு தனக்கான படையுடன் புறப்பட தயாரானான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. யாருக்கெல்லாம் அனுமனை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.